पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। मंगलाचरणं படிச்சுவோம்। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். முதல் பிரகரணம் பார்த்தீங்கன்னா பிரமாண பிரகரணம், அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரமாண பிரகரணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டாபிக் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் பார்த்து முடிச்சுட்டு, ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா வித்வத் சந்நியாசத்தை பத்தின விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்வத் சந்நியாசத்துக்கான பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாக்ஞவல்யரோட பிரமாணம். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். யாக்ஞவல்யர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு முதல் 3 கதை பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கோம். ஒன்று முனிகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபால வித்வத் சபா நடக்குது, ஜனகரோட ராஜ்யசபால. அதுல பார்த்தீங்கன்னா எல்லா ஞானி புருஷர்களோட ரொம்ப விஸ்தாரமா பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணி முதல் கதை. ரெண்டாவது கதா பார்த்தீங்க அப்படின்னா ஜனகருக்கு அவஸ்தாத்திரயத்தை உணர்த்துறது மூலமா பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை போதம் பண்ணி ரெண்டாவது கதையில. மூணாவது கதால பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி மைத்திரேயிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப பிரியமா மைத்திரே இருந்த காரணத்தினால அவங்களுக்கும் ஆத்ம ஞானத்தை பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு வைராக்கியத்தோட வீத்தராகத்தோட பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போறார் அப்படின்னு மூணாவது கதை முடியுது.
ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார் அப்படின்னும் போது, ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா மகா ஞானியா இருந்தார். அப்ப மகா ஞானியா இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிறைய இதை பத்தின விசாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கிற காலத்துல, நான் பிரகதாரண்யம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 2004 நினைக்கிறேன், 2003 2004 நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமிகிட்ட வந்து அத்தியனம் பண்ற காலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாடம் படிக்கிற பிரம்மச்சாரிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் ஒரு 60 பேர் பாடம் படிச்சோம் இந்த பிரகதாரண்யம். அப்ப ஏகப்பட்ட விசாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பண்ணியிருக்கோம். எதுக்காக அவர் காட்டுக்கு போகணும், எதுக்காக காட்டுக்கு போகணும், அது ஞானம் வந்துருச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உபதேசம் பண்ணும் போதே அவர் சொல்றார், உபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், அபயம் பிராப்தோசி ஜனகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சனம் வேற சொல்றார், நீ அபய பதவியை அடைந்தாய் ஜனகா அப்படின்னு. அப்போ சிஷ்யனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அபய பதவியை கொடுத்தவர் இவர் எதுக்கு காட்டுக்கு போகணும், வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முடியும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இதுக்கு அடுத்த பிரகரணத்தெல்லாம் ஆச்சரியர் வித்யாரண்ய சுவாமிகள் ரொம்ப கிளியரா இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கிரந்தம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு இந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஞானம்லாம் எனக்கு அப்பெல்லாம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான குழப்பத்திலேயே இருந்தேன். எதுக்காக காட்டுக்கு போகணும், அவர் மகா ஞானியா இருந்தார், எதுக்காக காட்டுக்கு போகணும், எதுக்காக காட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் ஏகாந்தமா இருக்கும் போது இந்த பாடம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, சுவாமி என்ன பண்றது அப்படின்னா. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொன்னார், முக்திகோபனிஷத்தை எடுத்து பாரு அப்படின்னு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தார். முக்திகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ராமர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம் இந்த 3 அனுஷ்டானத்தை பண்றது மூலமா ஜனித்த நிர்விகல்ப சமாதினா, இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானத்தோட பரிபக்குவத்துல உண்டாகிற நிர்விகல்ப சமாதி, அந்த நிர்விகல்ப சமாதியினால வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியாதி லாபகா பவதி அப்படின்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஜீவன் முக்தியோட லாபமானது உண்டாகுது. அப்போ அந்த ஜீவன் முக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னும் போது சர்வ வாசனாக்ஷயா தன் லாபா, சர்வ வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகின்ற நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தியானது உண்டாகிறது, நிர்விகல்ப சமாதி உண்டாகிறது. ரெண்டும் ஒண்ணு, நிர்விகல்ப சமாதின்றதும் ஜீவன் முக்தியும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா இதை சொன்னோன்னா எங்க ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டார், எடுத்து பாரு இது பாரு அப்படின்ட்டு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாளா இருந்த கன்ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரம்மச்சாரிகளுக்குள்ளார நிறைய இதை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருந்தோம், யாருக்குமே ஒரு கிளியர் இல்லை. ஏன் அப்படின்னா ஜனகருக்கே வந்து அவர் என்ன பண்ணிருக்க, அபயம் பிராப்தோசி ஜனகா அப்படின்னு கையை உயர்த்தி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இவர் ஏன் காட்டுக்கு போனாரு, இவர் அபய பதவி அடைஞ்சு நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார், இவர் காட்டுக்கு எதுக்கு போகணும், அவரோட ஞானத்தை வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாத அளவு ஞானம் இருக்கே அப்படி. விவேகாச்சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. என்ன அப்படின்னா தேக வாசனை, அதுக்கப்புறம் லோக வாசனை, அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனை அப்படின்னு 3. லோக வாசனைய வந்து பாத்தீங்கன்னா தெக்துவா லோக வாசனா, லோக வாசனைய விட்டுட்டு தேக வாசனைய விட்டுட்டு சாஸ்திர வாசனையையும் விட்டுட்டு ஸ்வ அத்தியாச அபநயம் குரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவேகாச்சுடாமணி ஸ்லோகம் இருக்கு. 3 வாசனைகளையும் தியாகம் பண்ணிட்டு சாஸ்திர வாசனைய வச்சுக்கிட்டு லோக வாசனைய தியாகம் பண்ணணும். அதே மாதிரி வந்து சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த தேகம் பொய் பொய் பொய்ன்னு இந்த தேக வாசனைய தியாகம் பண்ணணும். கடைசியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாம் சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். இப்ப எனக்கே வந்து ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாசனை வேற ஏதோ வாசனை இருக்கோ, என்னால சாஸ்திரம் இல்லாம ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், இப்படி நடந்து போயிட்டு வருவேன், ஒரு புஸ்தகத்தை எடுத்து இப்படி பார்த்துட்டு போயிடுவேன், இப்படி வச்சுருவேன். சும்மா இருக்கிற போது கூட வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ராத்திரி தூங்குற வரைக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம். இது என்னது அப்படின்னா ஒரு ரோகம் மாதிரி. இது ஞானி சாஸ்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பைத்தியங்கள், சினிமா பைத்தியம் இருக்கு, மியூசிக் பைத்தியம் இருக்கு. இது மாதிரி எனக்கு ஒரு மாமா தெரியும். அந்த மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் சீசன் வந்துருச்சு அப்படின்னா உடம்பெல்லாம் அப்படியே அவ்வளவுதான் கம்பனமாகும்.
ட்ரங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி ஆனால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ட்ரங்கர்ஸ்க்குலாம் தண்ணி அடிச்சாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடங்கும். அதே மாதிரி மாமாக்கு என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் முன்னாடியே என்ன பண்ணுவார், நவம்பர் மாசத்துல சீசன் டிக்கெட் எங்க கிடைக்கும், யாரு கிடைக்கும், எப்படி வாங்குறது அப்படின்னு அவர் பதறுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில நடக்கிற எல்லா கச்சேரிக்கும் அவர் கலந்துக்கணும். அது ஒரு மோகம் அவருக்கு. இதே மாதிரி சன்னியாசிகள், சாஸ்திரம் படிக்கிற சன்னியாசிகள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா சாஸ்திரத்து மேல வாசனை வந்துடும். இந்த சாஸ்திர வாசனை இருக்கிற வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது. அப்ப அந்த சாஸ்திர வாசனையையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவன் அப்படின்ற வாசனை, நான் ஜீவன் அப்படின்ற வாசனை, இதுதான் என்ன பேரு அப்படின்னா நான் ஒரு வாசனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அபராத வாசனை. அனாதி காலத்துல இருந்து நம்மள்கிட்ட ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கு. நானை விட்டுட்டு ஆப்ஜெக்டையே நம்ம கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு பேரு அபராத வாசனை அப்படின்னு பேரு. அனாதி காலத்துல இருந்து நான் 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 இந்த தேகத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். வெளியில ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், சப்ஜெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டேன்றோம். சாஸ்திரமும் என்னது, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, சாஸ்திரத்துல நிறைய நிபுணத்துவம் வர 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 என்ன ஆகும், பகவத்கீதையில இங்க சொல்லியிருக்கு, உபனிஷத்துல இங்க சொல்லியிருக்கு, கீதால இங்க சொல்லியிருக்கு, இப்ப விவேகராமணில இங்க சொல்லியிருக்கு. இப்ப என்ன ஆகும், ஆப்ஜெக்டா ஆயிட்டே இருக்கா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்கு, இதுல என்ன சொல்லியிருக்கு, இதுல என்ன சொல்லியிருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கும் இந்த சாஸ்திர வாசனையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த ஜீவ வாசனையை தியாகம் பண்றது, இதுக்கு பேரு தான் அபராத வாசனையை தியாகம் பண்றது. இதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு ஆத்ம தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காகத்தான் காட்டுக்கு போறது, ஏகாந்த வாசம் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிரமாணமா நம்ம என்ன பார்த்தோம், நேற்று பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பார்த்திருப்போம். பிருகதாரண்யத்துல 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமண சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது, முக்கியமான 2 இடங்கள். இந்த பிராமண சப்தத்தை பத்தி விசாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேற்று ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறதுல நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:5:1 ஏத்தம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாஹா புத்திரைஷனாயாஸ்ச 37வது பேஜ்ல மேல இருக்கிற கொட்டேஷன் பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று நம்ம ஆரம்பிச்சது. ஏத்தம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாஹா புத்திரைஷனாயாஸ்ச வித்தைஷனாயாஸ்ச லோகைஷனாயாஸ்ச வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி அப்படின்ற மந்திரம் பிருகதாரண்யத்துல 3:5:1 இருக்கிறது. அந்த மந்திரத்தை தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோட் பண்றார். வித்வத் சந்நியாசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குருநாதர் மூலமா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணிட்டு, நிதித்தியாசனத்தை விட்டுருங்க, சிரவணம் பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துக்கலாம், மனனம் பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துப்பாங்க. அப்ப இந்த சிரவண மனனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம், அப்ப சிரவண மனனத்துல என்ன பண்றீங்க, ஏத்தம் வை தம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை குருநாதர் மூலமா சாஸ்திரத்துல எப்படி சொல்லுதோ அந்த விதத்துல அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிந்து, அந்த 3:5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மந்திரத்துல சொல்லுது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசனாயா பிபாசோ சோகம் மோகம் ஜரா மிருத்யும் அத்தியேதி அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்க மந்திரங்கள்லாம் அருமையான மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4:4:22 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய ந வர்த்ததே கர்மனா நோ கனியான். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தால் வளர்வதும் இல்லை, பாப்பத்தால் தேய்வதும் இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிஹியோ நகி கிரகியதே அப்படின்னு வரிசையா அந்த பெரிய மந்திரம் அது 4:4:22 பெரிய மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாத்தையும் குருநாதர்கிட்ட இருந்து முறையா விசாரம் பண்ணி 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 நான் ஆத்மான யார், ஆப்ஜெக்ட் இல்லை, ஆத்மான்ற நான் இந்த விதமானவன், நான் பார்க்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயம், மாயாமயம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்டு எல்லாம் தோற்ற மாத்திரம், இந்த தேகமும் நான் வெளியில பார்க்கக்கூடிய தேகங்களும் இந்த ஜகத்தும் சர்வமும் சொப்பனம் போல அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சாச்சு, விதித்வா. அதான் பிராமண சப்தத்துக்கு வித்வத் சன்னியாசிக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லயே பார்த்தோம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹி பரம் தத்துவம் விதித்தவத்பிஹி.
யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிந்தார்களோ அவர்கள் எடுத்துக்கிற சந்நியாசம். அப்ப சிரவண மனனத்தினால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அறிந்தவர்களுக்கு பேரு பிராமணர்கள் அப்படின்னு சப்தம் இருக்கு. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். சிம்பிளா அர்த்தம் எடுத்துங்க. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் முதல் அர்த்தம். அப்ப முக்கிய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து வேதாந்தத்துல நீங்க கர்ம காண்டத்துல அர்த்தம் வேற, ஞான காண்டத்துல அர்த்தம் வேற எடுக்கணும். ஞான காண்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அர்த்தம் பிராமண சப்தம் பிரம்மத்தை அறிந்தவனை குறிக்கும், பிரம்ம ஞானியை குறிக்கக்கூடிய சப்தம் ஒண்ணு வச்சிருங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4-4-22 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிருகதாரண்யத்தோட 4-4-22 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-5-1 வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம விசாரத்துல மதுவர்ஷினியில பார்த்திருக்கோம், லாஸ்ட் முடிச்ச போதும் பார்த்திருக்கோம். பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத முனிகி அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாஹா அப்படின்ற சப்தம் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நேற்று பாடம் முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் முடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டித்யம்ன்றதுக்கு அர்த்தம் சிரவணம், பால்யம்ன்றதுக்கு அர்த்தம் மனனம், மௌனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். இந்த மூணுத்தையும் முழுஷா நிருவித்திய அப்படின்னா மிச்சமில்லாமல் முழுஷா செஞ்சு எவன் பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அறிந்தானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் 3-5-1 ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3-5-1 மந்திரத்துல யூஸ் பண்ணக்கூடிய பிராமண சப்தம் யாரை குறிக்கிறது? பிரம்மத்தை அறிந்தவனை குறிக்குது. ஒரு இடம் அந்த ஒரு மந்திரத்திலேயே ஆதியிலையும் பிராமண சப்தம் இருக்கு, அந்தத்திலையும் பிராமண சப்தம் இருக்கு. ஆதியில இருக்கிறத நம்ம வந்து ஏத்தம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாகான்னு சப்தத்துல ஆரம்பிக்குது. முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அத பிராமணாகான்னு முடியுது. அப்ப அந்த ஆதி அந்தம் ஒரே மந்திரத்துல 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமண சப்தம் இருக்கு. இந்த 2 சப்தங்களும் பிரம்மத்தை அறிந்த ஞானியை குறிக்கிறது. ஒரு இது. 2வது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சுவாமி ஞான காண்டத்துல வேற எங்க பிராமண சப்தம் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான மந்திரம் நான் அடிக்கடி உங்களுக்கு கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 4-4-22 வந்து ஒரு மந்திரம் இருக்கு. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு மந்திரம். 4-4-22 ஒரு பெரிய மந்திரம். அந்த மந்திரத்துல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுல்லா முக்கியம்தான். அதுல நான் இங்க எடுக்கிறது 2 லைன் மட்டும் எடுத்திருக்கேன். வேதத்தில இருந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா வேத வச்சனத்தில இருந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞத்தினாலும் தபத்தினாலும் தானத்தினாலும் இந்த பிரம்மத்தை ஆசையில்லாமல் செய்வதன் மூலமா இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் அப்படின்னு சப்தம். யாரு அப்படின்னு போது பிராமணாகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சப்தம் இருக்கு. இந்த பிராமண சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வித்யாரண்ய சுவாமி என்ன பண்றார், பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்னு 3-5-1 மீனிங் எடுத்தார். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த 4-4-22 இருக்கக்கூடிய பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் என்னது? தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. பிராமணர்கள் அறிய இச்சை கொள்கிறார்கள். விவிதிஷா, விவிதிஷான்னா அறிய இச்சை கொள்கிறார்கள் அர்த்தம். அந்த விவிதிஷந்தி அந்த இடத்துல சங்கர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா வந்து சங்கர பாஷ்யம் எழுதுவார். பிராமண சப்தம் சொல்ற பிராமணாகா அதுக்கு அர்த்தம் பண்ணும்போது சங்கராச்சாரியர் பண்றார் பிராமண கிரகணம் முக்கிய உபலக்ஷணார்த்தம். பிராமண கிரகணம் உபலக்ஷணார்த்தம். உபலக்ஷணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிகேட்டர்னு அர்த்தம், குறிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். பிராமண சப்தத்தினால முக்கியமா பிராமணர்களை எடுக்கக்கூடாது. அப்ப யாரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிசிஷ்டோ ஹி அதிகாரஸ்திரயானாம் வர்ணானாம். 3 வர்ணங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராமண, க்ஷத்திரிய, வைசியர்கள் 3 பேருக்கும்
வேதத்துல சொல்லப்பட்ட யஜ்ஞதான கர்மம், தானம், யஜ்யம், தானம், தபசு, இந்த 3 கர்மங்களிலும் பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகதை இருக்கு கர்மத்தை செய்வதற்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வேதத்தோட கர்மத்திலிருந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பூர்வ காண்டத்துல எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிராமண சப்தம் ஜாதி வாச்சகம், ஜாத்தியை மட்டும் குறிக்கும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு விவிதிஷா வந்துருச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ளார தேடுதல், பிரம்மத்தை அறிய தேடுதல் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பிராமண சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னா முமுக்ஷு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஞான காண்டத்துல வர்ணத்திரயத்துல யாருக்கு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம். யாருக்கு சூத்ரனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுத்துவம் வரலாம். ஆனா கர்மம்னு வரும்போது யாருக்கு ரைட்ஸ் இருக்கு, யார் யார் எந்தெந்த கர்மம் பண்ணணும் அப்படின்னு வர்ணம் வந்துடும் உங்களுக்கு. கர்ம காண்டத்துல பிராமணாகான்னு பகுவச்சனம் இருந்தா 3 வர்ணத்தையும் கிரகணம் பண்ண வேண்டும். முமுக்ஷு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வர்ணத்துல வேணாலும், ஸ்திரீகளுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முமுக்ஷுத்துவம் வரலாம், பிராமண சப்தம் குறிக்கும். அதுக்கப்புறம் பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மஜானி தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பிராமணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். இததான் பரம்பரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியர், சிங்கேரி மடத்தோட முதல் ஆச்சாரியரா இருக்கிற சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நியமம் பண்ணியிருக்காரு. என்ன நியமம் அப்படின்னா, பிராமணன் 3 வர்ணத்தாருக்கு கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, 3 வர்ணத்தாருக்கும் சந்நியாசத்துல அதிகாரம் இருக்கு. அப்ப விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், இந்த 2மே வர்ணத்திரயம் வந்து பாத்தீங்கன்னா 3 வர்ணத்தார்களும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் இவரும் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியும் இதை அழகா கொண்டுட்டு வர. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து இருக்கு. என்ன உபனிஷத்து அப்படின்னா வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு பேர். அந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பப்போ நடுவில் ஒன்று சின்னதாக ஏதாவது பார்ப்போம். நடுவில் பிக்ஷுகோ உபனிஷத்து பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு ஒரு சின்ன உபனிஷத்து. இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சாமவேதத்துல இருக்கக்கூடிய வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து. சாமவேதத்துல இருக்கிறது உபனிஷத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மதுவரிஷினியில எல்லாமே கொடுத்துருக்கேன். சம்ஸ்கிருத மூலம் வந்து பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன். அது மீனிங்கும் உங்களுக்கு இருக்கு. அதை லைட்டா பார்த்துக்கணும். நம்ம பார்த்துட்டா நமக்கு வந்து பிராமண சப்தத்தோட அர்த்தம் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இடத்துல புரிஞ்சுக்கணும், கர்ம காண்டத்துல பிராமணன் அப்படின்னு சொன்னா ஜாத்திய குறிக்கும். பிராமணாகா அப்படின்னு பகுவச்சனத்துல சொன்னா 3 வர்ணத்தார குறிக்கும், கர்மத்துக்கு அதிகாரம் உடையவர்கள். அதே ஞான காண்டத்துல பிராமண சப்தம் வந்துச்சுன்னா விவிதிஷாக்களை குறிக்கும், விவிதிஷா உள்ளவங்களை குறிக்கும். யாரு அப்படின்னா முமுக்ஷுக்கள், ஜிக்ஞாசுக்கள், அவங்களை குறிக்கும். அதே சிரவண மனனம் பண்ணிட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிச்சது அப்படின்னா சாதனைகளை முடிச்சவனுக்கு இது பண்ணிச்சுன்னா பிரம்மஜானி தான் வாஸ்தவத்துல பிராமணன். இதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம். இது எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துல இருந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. வந்துருங்க வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாமவேதமா இருக்கிறதுனால வந்து ஆப்யாயந்து மமாங்காணி அப்படின்னு சாந்தி மந்திரம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான விசாரம் இப்ப பண்ண போறது சாந்தி மந்திரத்துக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வேணா சாந்தி மந்திரத்துல போட்டிருக்கோம் ஆப்யாயந்து மமாங்காணி போடுறேன். நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எடுக்கும்போது கேன உபனிஷத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், கேன உபனிஷத்துல ஃபுல்லா எடுத்திருக்கோம். அதனால அது விஸ்தாரமா போயிடுன்றதுனால நான் மெயின் விஷயத்துக்கு வந்துடுறேன். சாந்தி மந்திரத்தை மட்டும் நான் என்ன பண்றேன், வாசிச்சு முடிச்சிடறேன். உங்களுக்கோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் முடிச்சிடறேன். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணஸ்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரத்தோட மீனிங் நம்ம ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் நமக்கு இப்போ சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். அதுக்காக வஜ்ர சூச்சிக்காவை எடுத்துக்கிறோம். முதல் மந்திரமே சொல்ல ஆரம்பிக்குது,
ஓம் வஜ்ரசூச்சிம் பிரவக்ஷ்யாமி. சாஸ்திரம் அஜ்ஞான வேதனம் தூஷணம் ஞானஹீனானாம் பூஷணம் ஞான சக்ஷுஷாம். முதல் மந்திரமே அருமையான மந்திரம். வஜ்ரசூச்சிம் பிரவக்ஷ்யாமி. ஓம் ஆரம்ப வாச்சகம், மங்கள வாச்சகம் ஓங்காரம். வேதத்தை சொல்லும் போது முதல்ல ஓங்காரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். வஜ்ரசூச்சி அப்படின்னு பேர். சூச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊசிக்கு பேர் சூச்சின்னு பேர். நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி வஜ்ரசூச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? வஜ்ர ஊசின்னு பேர். நீங்க எங்கேயாவது கிளாஸ் கட் பண்ற இடத்துக்கு போனீங்கன்னா, ஃப்ரேம் ஷாப்புக்குலாம் போனீங்க அப்படின்னா, ஃப்ரேம்லாம் போடுவாங்கல்ல போட்டோஸ்க்குலாம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா டிப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வைரத்தை, வஜ்ரம்னு சொல்லுவாங்க, ஒரு வைரத்தை பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு லைட்டா ஒரு கோடு போட்டா பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கிளாஸ் எவ்வளவு பெரிய கிளாஸா இருந்தாலும், டக்குனு எவ்வளவு திக்கா இருந்தாலும் 2 வாட்டி கிழிச்சா அப்படின்னா அழகாக பிரேக் பண்ணிடும். வஜ்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடினமான வஸ்துக்களை எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்றது வஜ்ரம். இந்திரனோட கையில இருக்கிறதுக்கு பேரு வஜ்ர ஆயுதம், வஜ்ராயுதம் அப்படின்னு பேர். அப்போ இந்த வஜ்ர சூச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊசி, வஜ்ர ஊசி. இந்த வஜ்ர ஊசி எதுக்காக அப்படின்னா, நான் வஜ்ர சூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷதமானது இப்பொழுது பிரபக்ஷ்யாமி சொல்ல போகிறேன். அது என்னது அப்படின்னா சாஸ்திரம் அஜ்ஞான பேதனம். சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்தானது அஜ்ஞானத்தை பாத்தீங்கன்னா உடைத்து நாசமாக்க கூடியது. வஜ்ராயுத மாதிரி டம்னு தலையில போட்டு நம்மள்கிட்ட இருக்க எல்லா இதையும் அபிமானத்தையும் உடைக்க கூடியது. வேதனம் அப்படின்னா வேதம் பண்றதுன்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இது எப்படிப்பட்டது அப்படின்னா தூஷணம் ஞானஹீனானாம். யாராவது வேதம் படிச்சு பூர்வ காண்டத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க இந்த உபனிஷத்தை கேட்டாங்க அப்படின்னா கோபமா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜாத்தியை பாத்தீங்கன்னா பிராமண ஜாத்தியை என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா உடச்சு விட்டுரும் அபிமானத்தை. ஏன்னா முக்கிய பிராமணன் யாருன்னா பிரம்மத்தை அறிந்தவன் முக்கிய பிராமணன் அப்படின்னு வந்துடும். அப்போ யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம பிராமண ஜாத்தியை யாரோ குறை சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி வரும். அதனால மந்திரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது தூஷணம் ஞானஹீனானாம். ஞானம் இல்லாதவர்களுக்கு, தேகத்தையே சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, தேகத்தையே சத்தியம்னு நினைக்கிறவங்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு இது பாத்தீங்கன்னா தூஷணம், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற மாதிரி இந்த சாஸ்திரம், இந்த உபனிஷத்து திட்டுது. அதே நேரத்துல ஞான சக்ஷுஷாம் பூஷணம். யாருக்கு ஞான கண்கள் உடையதோ, யாருக்கு பாத்தீங்கன்னா விவேகம் பண்ண முடியுதோ, ஆத்மா அனாத்ம விவேகம் யாரு பண்றாங்களோ, தேகத்தையும் தேகத்துல இருக்கிற ஆத்மாவையும் யாரு பிரிச்சு அறியறாங்களோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது பூஷணம். இது பாத்தீங்கன்னா கிரீடம் மாதிரி எடுத்து தலையில மாட்டிக்கலாம். அவ்வளவு அருமையான உபனிஷத்து இது. சொல்லியாச்சு முதல் மந்திரம். என்ன சொல்ல போகுது? 2வது மந்திரம் சொல்லுது பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா இதி. பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா இதி சத்வாரோ வர்ணாஹா. பிராமன் இங்க பிரம்மதான் இருக்கு. பிரம்மன்றதும் பிராமணன் தான் குறிக்கிறது. பிரம்மன் தான் இருக்கு மந்திரத்துல, பிரம்மதான் இருக்கு. பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா இதி சத்வாரோ வர்ணாஹா தேஷாம் வர்ணானாம் பிராமண ஏவ பிரதான இதி. வேத வச்சனானுரூபம் ஸ்மிருதிபிர் அபியுக்தம். வேத வச்சனானுரூபம் ஸ்மிருதிரப்யுக்தம் தத்ர சோத்யமஸ்தி. தத்ர சோத்யமஸ்தி கோ வா பிராமணோ நாம. கோ வா பிராமணோ நாம கிம் ஜீவஹ கிம் தேகஹ கிம் ஜாதிஹி கிம் ஞானம் கிம் கர்ம கிம் தார்மிக இதி. முதல் மந்திரமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம் சொல்லுது. பிரம்மன்றது பிராமணனை குறிக்கும். பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன்
அப்படின்னு 4 வர்ணங்கள் கீதாலையும் சொல்லியிருக்காரு. குண கர்ம விபாகசக அப்படின்னு இருக்காரு. என்ன அப்படின்னா சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு கீதாச்சாரியார் சொல்றார் 4th சாப்டர்ல. படைக்கும் போதே குணங்களின் அடிப்படையிலையும் கர்மத்தை செய்யறத அடிப்படையும் வச்சுக்கிட்டு குணம், குணத்தினால கர்மம், அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வர்ணத்தார்களை நான் படைத்தேன். அதே மாதிரி புருஷ சூக்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா புருஷ சூக்தத்திலையும் இந்த 4 வர்ணங்கள் எப்படி வந்து விராட் புருஷன் இருந்து உண்டாச்சு அப்படின்ற வர்ணனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்வாரோ வர்ணாகா 4 வர்ணங்கள் இருக்கிறது. தேஷாம் வர்ணானாம் அந்த வர்ணங்கள் 4லையும் யாரு பிரதானம் அப்படின்னா பிராமணேவ பிரதான இதி, பிராமணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் சத்வகுண பிரதானம். கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சத்வகுண பிரதானமா இருக்கிறவன் பிராமணன், அவனுடைய பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அப்படின்னு 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணத்துல வந்து சமம் தமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். சத்வகுணம் இருக்கிறவன் பிராமணன். சத்வகுணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகதையானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் ஏன் சிறந்தவன் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சத்துவகுணம் தான் அவனுடைய சிறப்புக்கு காரணம். மற்றதெல்லாம் க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா ரஜோகுணமும் இந்த சத்துவகுணமும் பிரதானமா இருக்கும். கூட வந்து ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா உபசர்ஜனம் கவுனமா ரஜோகுணம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப ரஜோகுணம் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியன் என்னவா சஞ்சலிச்சுக்கிட்டு இருப்பான், மனசு சஞ்சலிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மோட்சம் அடைகிறது, மனசை சஞ்சலத்துல இருந்து விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா பிரம்ம வித்தியால சத்துவகுணம் உடைய பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணேவ பிரதான இதி, பிராமணன் எதனால சத்துவகுணத்தினால பிரதானமானவன் அப்படின்னு யார் சொல்றா? வேத வச்சன அனுரூபம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, புருஷ சூக்தத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்மிருதிபிர் அபியுக்தம், ஸ்மிருதிகளாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிராமணனை பிரசம்சா பண்ணாத சாஸ்திரங்கள் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா சத்துவகுணத்துல இருந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும், குணாதீத்தனா ஆக முடியும், தாண்டி போக முடியும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல இருக்கார், ஒருத்தர் ரஜோகுணத்துல இருக்கார், ஒருத்தர் தமோ குணம் ரஜோகுணம் கலந்த இடத்துல இருக்கார், ஒருத்தர் சுத்த சத்துவ குணத்துல இருக்கார். இப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த சத்துவகுணத்துல இருக்கிறவன் ஒரு ஜம்ப் பண்ணா போதும் குணாதீத்தன் ஆயிடலாம். இதே ரஜோகுணத்துல இருக்கிற க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னா முதல்ல சத்துவகுணத்துல வரணும், அதுக்கப்புறம் தான் குணாதீத்தன் ஆக முடியும். இந்த வைஷ்யனா இருக்கக்கூடியவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்தவனா இருப்பான். அவன் என்ன பண்ணணும், முதல்ல ரஜோகுணத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் குணாதீத்தன் ஆக முடியும். 2 ஜம்ப் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். சூத்திரனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோகுண பிரதானமா இருக்கான், அவரும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி ரஜோகுணத்துக்கு வந்து சத்துவகுணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் குணாதீத்தன் ஆக வேண்டியிருக்கும். 3 ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய பிராமணனுக்கு இந்த பிரம்ம ஜானம் ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா விவேகம், நல்ல நிர்மலம், ஞானம் அந்த இடத்துல உண்டாகிறதுனால பிரதானமா பிராமணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா 4 வர்ணத்திலையும் பிராமணன் பிரதானம். இத ஸ்ருதியும் சொல்லுது, ஸ்மிருதிகளும் கூட இதையே சொல்கின்றன. தத்ர இது வரைக்கும் யார் சொன்னது? பூர்வ காண்டத்தோட. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரங்களுக்கும் என்ன பேரு? வேதத்தோட பூர்வ காண்டம், ஸ்ருதி, ஸ்மிருதி எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அத்தியாரோப சாஸ்திரம் அப்படின்னு பேரு. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யினால ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை லோக்க விவகாரங்கள்ல இருந்து பேசுறதாவே இருக்கு. அப்ப இதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் அப்படின்றது வருது. கர்மகாண்டத்துக்கு அப்புறம் உத்தரகாண்டம், உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்கள் வருது. உபனிஷத் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க எதையெல்லாம் அத்தியாரோபம்னு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம உலகத்துல வந்து எதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ
அதை எல்லாத்தையும் இந்த உபனிஷத்தம் என்ன பண்ணும், டம் டம் டம்னு போட்டு உடச்சி எடுந்துரும். அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அபவாத சாஸ்திரம் அப்படின்னு பேரு. உபனிஷத்துக்குலாம் என்ன பேரு, அபவாத சாஸ்திரம். அத்தியாரோபம் பண்ணத அபவாதம் பண்றதுதான் இந்த சாஸ்திரம். இப்போ பாத்தீங்கன்னா கேள்வி இந்த இப்போது இருந்து இத ஸ்மிருதி அபியுக்தம் அப்படின்னு சொன்னது வரைக்கும் அத்தியாரோபம். இதுக்கப்புறம் அபவாதத்துக்கு கேள்வி வருது. ஒரு குருநாதர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு பையன் பாத்தீங்கன்னா வரான், ரொம்ப பிராமணன், நான் பிராமணன் அப்படின்னு ரொம்ப அபிமானத்தோட வரான். அது எந்த அபிமானம், நான் சூத்திரன்ற அபிமானமா இருந்தாலும் சரி, நான் பாத்தீங்க அப்படின்னா பிராமணன்ற அபிமானமா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அபிமானம் அபிமானம் தானே. இந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய அபிமானத்தை உடைச்சாதான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், இதுக்கு போக முடியும். அதனால பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான உபாயத்தை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இது இருக்கு, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த விவேக சூடாமணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, 254 விவேக சூடாமணியில இருக்கு. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம். இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், நேத்தி பண்ணணும்னு இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கேன் கீதா. எதெல்லாம் நேத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா லோகத்தை தியாகம் பண்ணணும். அப்புறம் இந்த தேக வாசனைகளை தியாகம் பண்ணணும். தேகத்துல தானே பாத்தீங்கன்னா ஜாத்தின்றது இருக்கு. ஜாதி, அதுக்கப்புறம் நீதி, அப்புறம் குலம், அப்புறம் கோத்திரம். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமானது இந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். அதே மாதிரி நாம ரூப குண தோஷ வர்ஜிதம். நாம ரூபங்கள் வெள்ளை கலரு, பிராமணன் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர், சூத்திரன் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் அப்படின்ற வர்ணங்கள் பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள். இவன் பாத்தீங்கன்னா இந்த குணம் அந்த குணம், இவன் சத்துவ குணம், இவன் ரஜோ குணம், இவன் தமோ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குணங்களோட தோஷம் பாத்தீங்கன்னா இல்லாதது இந்த ஆத்ம தத்துவம். தேச கால விஷயாதிவர்த்தியது. தேசம் காலம் விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இருப்பது எதுவோ அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, அந்த ஆத்மாவா பிரம்மமா நான் இருக்கின்றேன் என்று பாவிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில பிரம்மபாவம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்த்தி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நேர்த்தி பண்றது ரொம்ப முக்கியமானது. அந்த நேர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணணும், கேள்வி கேட்கறதுன்றது ஒரு முக்கியமான ப்ராசஸ் வச்சிருக்கு. என்ன கேள்வி வருது, மந்திரத்தில் சொல்லுது, தத்திர சோத்யந்தி சோத்யமஸ்தி. இதுல முதல்ல கேள்வி வருகிறது, கோ பிராமணா, கோவா பிராமணோ, யார் பிராமணன் என்பவன் யார், பிராமணன் என்பவன் யார். பூர்வ காண்டத்தை பத்தி இங்க கொண்டு வந்துடாதீங்க. பூர்வ காண்டத்துல ஜாதி வாச்சிக்கம் தான். விவகாரத்துல உலகத்துல எங்க போனாலும் பிராமணன் வேற, கத்திரியன் வேற, சூத்திரன் வேற, எல்லாம் தனித்தனி வைஷ்யன் வேறதான். அவனுடைய குணம் அது மாதிரிதான் இருக்கும், கர்மம் அப்படிதான் இருக்கும். நாங்க எல்லா இடத்துலயும் பார்க்கும் போதெல்லாம் மனுஷங்களை பார்க்கும் போதே குணத்தை வச்சு பார்க்கும் போதே தெரியுது. அவன் ஜாதி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவன் ரஜோ குணம், இவன் தமோ குணமா இருக்கான், இவன் சத்துவ குணத்துல இருக்கான், இப்படி இருக்காங்களே அப்படின்னு. கடைசியில போய் பார்த்தீங்கன்னா ஜாதி கரெக்டா இருக்கும். ஏன்னா படைக்கும் போதே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு, குணங்களின் அடிப்படையில். அப்ப ஆளை நம்ம எந்த உலகத்துல தொழில் கூட மாத்தீங்க, ஆனா குணம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் மாறவே மாறாது விவகாரத்துல. ஆனா பாரமார்த்திகத்துல வந்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் என்னது, சொப்பனம். அப்ப சொப்பனத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா பிராமண கத்திரிய வைசியெல்லாம் சின்னம். அப்ப அதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறோம் ஒவ்வொன்னா. யாரு பிராமணன், வாஸ்தவத்துல பிராமணன் யார்? நாம பிராமண கோவா பிராமணோ நாம, பிராமணன் என்பவன் யார்? கிம் ஜீவக, ஜீவனுக்கு ஒருவேளை பிராமணன் பேரோ, ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா பிராமணன் பேரோ, இல்லைனா கிம் தேகக, தேகம்தான் பாத்தீங்கன்னா பிராமணனோ, அல்லது கிம் ஜாதிகி, ஒருவேளை ஜாதி தான் பிராமணனோ, கிம் ஞானம், ஒருவேளை ஞானத்தை பிராமணன் நம்ம சொல்றோமோ, கிம் கர்ம, இல்லைனா கர்மத்தை தான் நம்ம பிராமணன் அப்படின்னு நம்ம சொல்றோமா. வேதம் படிக்கிறது, படிச்சு கொடுக்கறது, யாகம் பண்றது, தானம் வாங்குறது, தானம் கொடுக்கறது அப்படின்லாம் இருக்கே, அவங்கதான் பிராமணனா? கிம் தார்மிக இது, ரொம்ப தர்மியா இருக்காருப்பா, எவன் நல்லவன் அப்படின்னா
என்ன அறவோன் அறவோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து சொல்ற அந்தனர் என்போர் அறவோன். அறவோன் என்ன வார்த்தை பாருங்கன்னு அருமையா திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. தார்மீகமா இருக்கிறவன் தான் அந்தணன் பிராமணன் அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது கேள்வி இது மாதிரி வருது. ஜீவனா இல்ல தேகமா இல்ல ஜாத்தியா இல்ல ஞானமா இல்ல கர்மமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மமா தார்மீக அப்படியா அப்படின்னு 6 இதுல கொஸ்டின்ஸ் பண்றோம். இதுல ஆரம்பிக்குது மூணாவது மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. தத்ர பிரதமோ ஜீவோ பிராமண இதி சேத் தன்ன. தத்ர பிரதமோ ஜீவோ பிராமண இதி சேத் தன்ன அதீத அநாகத அநேக தேகானாம் ஜீவஸ்ய ஏகரூபத்வாத் ஏகஸ்யாபி கர்மவசாத் அநேக தேக சம்பவாத் சர்வ ஷரீராணாம் ஜீவஸ்ய ஏகரூபத்வாச்ச தஸ்மாத் ந ஜீவோ பிராமண இதி. அருமையான மந்திரம். முதல் இது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறோம். ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா, பிராமணன் என்பது ஜீவனா, ஜீவனை குறிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா தத்திர பிரதமம் முதல் 6 பட்சத்துல முதல் பட்சம் ஜீவன் பிராமணனா அப்படின்னு கேட்கும்போது சேத் இவ்வாறு கேள்வி கேட்டா ஜீவோ பிராமண இது சேத் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா அப்படின்னா தத்துன அது அல்ல. முதல் ஸ்டெப் எடுத்துருங்க. ஜீவன் பிராமணன் இல்லை. ஏன் சொல்றீங்க அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதீத அநாகத அநேக தேகானாம் ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மான்றவனுக்கு ஒரு தேகம் இல்லைங்க சுவாமி. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. ஒரு தேகம் மட்டுமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். வைராகியத்துக்காக சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து இருக்கு. இந்திரனே ஆனாலும் கூட அடுத்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பிறக்கலாம். மந்திரம் சொல்லுது. தத்ய இக ரமணீய சரணாவா அபியாசோஹ யத்தே ரமணீயாம் யோனிம் ஆபத்யேரன் பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஷ்ய யோனிம் வா அத இக கபூய சரணாக அபியாசோ அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 5வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு மந்திரம். அப்ப அந்த மந்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு இந்திரனாவே இருந்தாலும் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்தை விட்டா அப்படின்னா தேகத்தை விட்டா என்ன ஆகும்? இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன குணம் என்ன இது ஜாதி அப்படின்னா பிராமண ஜாதி. பிராமணனா உத்தம பிராமணனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல தேவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தமமானவன் இந்திர பதவி. அப்ப இந்திரனே அடுத்த சரீரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா தெரியாது சார். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மா பண்ணியிருக்கான்னு தெரியல, எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகும்னு தெரியல. அதான் இங்க சொல்லும் போதே சொல்லுது அதீத. அதீத அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்து போன. அநாகத இனி வரக்கூடிய ஆகாமி கர்மத்துல என்ன பண்ணிருக்கோமோ, அதீதம்னா கடந்த ஜென்மங்கள்ல என்ன கர்மா பண்ணிருக்கோமோ இதை வச்சுக்கிட்டு சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் மெச்சூரிட்டி ஆகும். மெச்சூரிட்டியா என்ன ஆகும்? அநேக தேகானாம் ஜீவஸ்ய ஜீவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி கிடைக்கும். இந்த ஜென்மத்துல யாரு பிராமணனோ முந்தின ஜென்மத்துல சூத்திரனா இருந்திருக்கலாம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா பரிச்சரிய கர்மா பண்ணி ஈஸ்வரனை நல்லா பிரீத்தி பண்ணிருக்கலாம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணையினால் என்ன பண்ணிருக்கலாம், நீ அடுத்த ஜென்மத்துல பிராமணனா போகணும், பிராமணனா படிச்சிருப்ப. இந்த ஜென்மத்துல வந்து பிராமணன் ஆயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போ உனக்கு பிராமண ஜென்மம் சரியில்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா சூத்திரனா போறன்னு பிறக்க வச்சுருவாரு. அப்ப ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபத்துவாது, ஜீவன் ஒரே ரூபம் தான், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், இவ்வளவுதான். ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல. இந்த பிரம்மம் சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சூக்ஷ்ம தேகத்தோடு சேர்ந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேரு ஜீவன். நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியங்கள் அப்படின்னு 17 தத்துவங்கள். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன்
மொத்தம் 15 ஆச்சா. அதுக்கப்புறம் மனம், புத்தி 17 தத்துவங்கள்லையும் சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்படி உண்டான மாத்திரத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் அப்படின்னு இந்த 17 தத்துவங்களையும் நான் 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 பிடிச்சு வச்சுக்குது அபிமானத்தோட. இதுக்கு பேர் தான் ஜீவன் அப்படின்னு பேரு. அப்ப இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த 17 தத்துவங்களையும் இருக்கக்கூடிய பிரகாசம், ரிஃப்ளெக்ஷன். அது என்ன பண்ணும்? இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும்? அடுத்தடுத்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டை விட்டுட்டு வேற கூட்டுக்கு போகும், வேற கூட்டுக்கு போகும், வேற கூட்டுக்கு போகும். உள்ள இருக்கிற கிளி, ஜீவன் என்னது? உள்ள ஒரு கிளி இருக்கு. இந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடு உடஞ்சு போனோன்னா அடுத்த கூட்டுக்கு போகுது, அடுத்த கூட்டுக்கு போகுது. அடுத்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சஞ்சிதத்துல என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அது எப்படி மெச்சூரிட்டி ஆகுதோ, கோடிக்கணக்கான கர்மங்கள் இருக்கு, அதுல எது மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த சரீரம் கிடைக்கும். அதனால ஜீவன் ஒரே ஃபார்ம்ல தான் இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேகத்தோடையும் அட்டாச்மெண்ட் இல்லை. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கும், அதுக்குள்ளார புகுந்து நான் அப்படின்னு அபிமானப்படுவான். அடுத்த அந்த சரீரம் போயிட்டு அடுத்த சரீரத்துல போகும்போது ஒரு மனுஷ சரீரத்துல இருந்து ஒரு குரங்கு சரீரம் போனோம்னா நான் குரங்கு அப்படின்னு அபிமானப்படுவான். குரங்கு சரீரத்துல இருந்து தேவதா பிறவி கிடைச்சதுன்னா நான் தேவதைன்னு அபிமானப்படுவான். தேவதையில இருந்து ஒரு மீனா பிறந்தானா நான் மீன் அப்படின்னு அபிமானப்படுவான். ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபம், அவனுக்கு எந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, எந்த தேகத்தை எடுத்தாலும் அபிமானம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஜீவன் பிராமணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தேகங்கள் இந்த ஜீவாத்மாக்கு மாத்தி மாத்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏக்கரூபத்வார் ஏகஸ்யாபி கர்மவசாத், அந்த அந்த ஏகஸ்யாபி கர்மவசாத் அநேக தேக சம்பவாத். ஜீவன் ஒருத்தனா இருந்தாலும் கூட, ஏகஸ்யாபி ஜீவன் ஒருத்தனா இருந்தாலும் கர்மவசாத். கர்மவசாத்னு என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் ரெடியா இருக்கோ அந்த பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி ஆகிற, சஞ்சிதத்துல மெச்சூரிட்டி ஆகிற கர்மங்கள் தான் பிராரப்தமாகிறது. அந்த பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி அநேக தேக சம்பவாத், ஒரு ஜீவனுக்கு கோடிக்கணக்கான தேகங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. 84 லட்சம் யோனிலையும் தேகங்களை எடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ சரீரானாம் ஜீவசிய ஏகரூபத்துவாத்துச்ச, எல்லா தேகங்கள்லயும் இருக்கிற ஜீவன் யாரு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஒரே ஆள் தான். மேல சந்திரன் இருக்கான், அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஜலபாத்திரங்கள் எல்லாம் பிரதிபிம்பிக்கிறான். ஒரு சின்ன குளத்துல பிரதிபிம்பிக்கிறான், ஒரு சமுத்திரத்துல பிரதிபிம்பிக்கிறான், ஒரு கிணத்துக்குள்ளார பிரதிபிம்பிக்கிறான். எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு சொட்டு தண்ணி, கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கீழே ஊத்துனீங்கன்னாலும் அங்கேயும் பிரதிபிம்பிப்பான், சாக்கடையிலையும் பிரதிபிம்பிப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரூபம் அப்படின்னா ஒன்னும் இல்லை, ஒரே ரூபம் தான். பிரதிபிம்பம் ஒன்னா இருந்தாலும் சர்வ சரீரானாம் ஜீவசிய ஏகரூபத்துவார், எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான். பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன் அப்படின்னு பேரு. இவ்வளவுதான். தஸ்மாத் ந ஜீவோ பிராமண இதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பிராமணன் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை வந்து எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்கள், எல்லா தேகங்கள்லயும் ஜீவன் தான். ஒரே ஜீவனுக்கு அநேக தேகங்கள் கிடைக்குது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பிராமணன் இல்லை. தூக்கி ஓரமா வச்சுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் தர்ஹி தேகோ பிராமண இது சேத் தத்ன. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஹி அப்படின்னா அவ்வாறாயில் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் ஸ்வீகாரம் பண்ணலாமா சுவாமி? ரெண்டாவது பட்சம் எடுக்கலாமா? தேகோ பிராமண இது சேத், தேகம்தான் பிராமணன் என்று எடுக்கலாமா அப்படின்னா தத்ன அதுவும் இல்லை. ஏன் சாமி அதுவும் இல்லை அப்படின்னா ஆச்சாண்டாலாதி பரியந்தானாம் மனுஷ்யானாம் பாஞ்ச பௌத்திகத்துவேன தேகஸ்யைக ரூபத்துவாத் ஜரா மரண தர்மாதி சாமிய தர்ஷனாத் பிராமணக ஸ்வேதவர்ணக க்ஷத்ரியோ ரக்தவர்ணக வைஷ்யோ பீத்தவர்ணக சூத்ரோ
கிருஷ்ணவர்ண இதி நியம அபாவாத். தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணன் சொல்லாமா சாமி? அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா சாண்டாலாதி, சாண்டாளன் நாயை சமைத்து உண்ணக்கூடிய நாயை, இந்த குருவிக்காரன் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, வானத்துல இது பண்ணா டும்னு சுட்டு சாப்பிட்டுருவான். பார்த்தீங்கன்னா விசேஷமான ஜீவன். ஒரு ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்க மாட்டான். பறக்கிறது, ஓடுறது, பூனைக்கறியெல்லாம் சாப்பிட்றானுங்க இந்த குருவிக்காரங்க. எந்த ஜீவன் கிடைச்சாலும் சரி. சைனாக்காரன் மாதிரி தான். நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கெல்லாம் போனீங்கன்னா நாயெல்லாம் கிடைக்குமா? நாய் விட்டு வைக்க மாட்டேன். நம்மளே இதுலேயே அசாம் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா, அசாம் அந்த மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடத்துக்குலாம் போனீங்கன்னா நாயே ரோட்டில் இல்லையா? என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய் அடித்து சாப்பிடுவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாயை சமைத்து உண்ணும் சாண்டாளர்கள் முதல் கொண்டு என்னது அப்படின்னா சாண்டாளாதி பரியந்தானாம் மனுஷியானாம், பிராமணன்ல இருந்து சாண்டாளன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய சரீரமும் தேகமும் எப்படிப்பட்டது? பாஞ்ச பௌத்திகத்துவேன. எல்லாம் பாஞ்ச பௌத்திகம் தான் சாமி. 5 பூத்தங்களால் செய்யப்பட்டது தான், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் நாய் சாப்பிடுவோம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிரும் பருப்பும் சாப்பிடுவார். இவ்வளவுதான் வித்தியாசம். சாப்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமும் பஞ்சபௌத்திகம், அன்னத்தினால உண்டான இந்த தேகமும் பாஞ்சபௌத்திகம். 5 பூத்தங்களுடைய காரியம் பாஞ்சபௌத்திகம்னு பேரு. தேகசிய ஏக்கரூபத்துவாத், எல்லா தேகங்களும் வாஸ்தவத்தில் என்னது? ஒரே ரூபம் தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகர்ணிகா காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வருஷம் அங்கே போய் உட்காருவோம். ஒரு 10 நாள் உட்காருவேன். எனக்கு மணிகர்ணிகா காட் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து காஷி போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி ரிஷிகேஷில் இருக்கும்போது ஈவினிங் ட்ரெயின் ஏறணுன்னா மறுநாள் போய் சேர்ந்துடலாம். ஒரே ட்ரெயின் தான். அங்கே போய் உட்காந்துட்டு ஈவினிங் ஆனால் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு போய் உட்காந்துருவேன் ஜபம் பண்ணுறதுக்கு. ரொம்ப விசேஷம். மணிகர்ணிகா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய பலன்களை கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன ஸ்கின் டோன் வேணா இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி வச்ச உடனேயே இந்த பலூன் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கின் எப்படின்னா பலூனோட ஸ்கின் மாதிரி தான். இந்த அக்னி வச்ச மாத்திரத்தில் சுறுசுறு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே இருக்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு போயிடுது. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வச்சிங்கன்னா அப்படியே இதாகிற மாதிரி, வெறும் வேறு எதுவுமே இருக்காது. அப்போ உள்ளே இருக்கிற ஃப்ரெஷ் என்ன அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு சர்ம, 2வது தாத்து வந்து பார்த்தீங்கன்னா தொக்குன்றது மேலே இருக்க ஸ்கின்னு, கீழே இருக்கிறது சர்மம்னு பேர். இந்த சர்மம் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான். இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, கருப்பாகி போச்சு, ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாகி போச்சு இந்த இடத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருக்குது. என்னது இந்த இடத்துல கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சருமம் ஒயிட்டாக தான் இருக்கும். அப்போ எல்லா ஜீவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்கின் டோன் வேணால் வேறையா இருக்கலாம், முடியாது. உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் பாஞ்சு பௌத்திகம் தான், வேற எதுவும் இல்லை. அப்போ ஸ்திரீயா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், சாண்டாளனா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், வைசியனா இருக்கட்டும், சூத்திரனா இருக்கட்டும், எல்லாருடைய தேகமும் சப்த தாத்துக்களால் ஆனது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரிய சொல்ற தேகசிய ஏக்கரூபத்துவா, எல்லா தேகமும் ஒரே ரூபம் தான் சுவாமி, ஒன்றும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. புத்திசாலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் பார்ப்பான். அதுக்கப்புறம் ஜரா மரண தர்மாதி சாமிய தரிசனாத், இந்த எல்லா பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மூப்பு வருது, பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய வயோதிக அவஸ்தா, விருத்த அவஸ்தா வருது, அதுக்கப்புறம் மரணம் சம்பவிக்குது. எல்லாத்துக்குள்ளாரையும் சுகம் துக்க அனுபவம் இருக்கா? எல்லா வர்ணத்தார்கள்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சுக துக்க அனுபவம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னது? புண்ணிய பாப்பம், தர்ம அதர்மம். புண்ணிய பாப்பங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறந்தாவே புண்ணிய பாப்பம் இருக்கு. எல்லா தேகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறவியிலிருந்து மரணம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அவஸ்தை தான். பிறந்தோம், அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி அப்படின்னு இந்த தேகத்துக்கு வந்து 6 விதமான பாவங்கள் இருக்கு. அம்மா வயிற்றுல இருக்கிறது அஸ்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது ஜாயத்தே, அதுக்கப்புறம் மெதுவாக க்ரோத் ஆகிறது வர்த்ததே, அதுக்கப்புறம் ஒரு 45 வயசுக்கு மேலே மெதுவாக பிளட்ஜ் ஆகிறது, உடம்பெல்லாம் ஷேப்பெல்லாம் மாறுறது,
விபரிணமத்தே. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா தேய ஆரம்பிக்கிறது, அபக்ஷீயத்தே. அதுக்கப்புறம் 6வது வினஷ்யதி, மரணம். அப்ப வந்து 6 அவஸ்தைகளும் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா இருக்கட்டும், சாண்டாளனா இருக்கட்டும், வைஷ்யன், சூத்ரன், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அமைப்பு தான் இருக்கு. புண்ணிய பாப்பம் எல்லாம் புண்ணிய பாப்பத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் சுகதுக்கத்தை மாத்தி மாத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சாமிய தரிசனா, இது எல்லாம் ஈக்குவலா பார்க்கப்படுறதா இருக்கு எல்லா ஜீவர்களுக்கும். அது மட்டும் இல்ல, பிராமண ஸ்வேதவர்ணகா, அது மாதிரி ஒரு நியமம் வைக்கலாமா? பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பான். க்ஷத்திரியன் அப்படின்னா ரத்த வர்ணம். க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா ரத்த வர்ணத்துல சிவப்பு கலர்ல இருப்பான். வைஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா பீத்த வர்ணகா, வைஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருப்பான். அப்புறம் சூத்திரன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண வர்ணகா, சூத்திரன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வர்ணமா இருப்பான். இது மாதிரி டிஃபைன் பண்ணலாமா? நான் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய ஐயங்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பா இருக்காங்க. ஐயோ, பாக்குறதுக்கெல்லாம் நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா தெரியும். நிறைய இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தேசிகாச்சாரிய இவரோட இதுல பரம்பரையில பாத்தீங்கன்னா என்னது இவர் நம்ம வடகர சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா என்ன கோல்டு கலர்ல இருப்பாங்க தெரியுங்களா? இது வானத்துல இருந்தே வந்த மாதிரி, இந்த வானத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கிற அந்த வடகர சம்பிரதாயத்துல இருக்கிறவங்களை பார்த்து பக்கத்துல வந்து தென்கலைய வச்சிங்கன்னு வச்சுங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. 2 வேற வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிராமணர்கள் சொல்லிடலாமா? நிறைய பிராமணர்கள் எனக்கு இங்க தெருவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள், கருப்பான பிராமணர்கள்லாம் இருக்காங்க திருவண்ணாமலையில. அப்ப கலரை வச்சுக்கிட்டு ஏன் நீ எல்லாம் கருப்பா இருக்கு, நீ எல்லாம் பிராமணர்கள்னு சொல்லிடலாமா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் நல்லா ஒயிட் கலர்ல இருக்க ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் கலரை வச்சுக்கிட்டு நீ பிராமணன் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலரை வச்சுலாம் சொல்ல முடியாது சாமி. பிராமணன் வெள்ளையா இருப்பான், சத்திரியன் சிவப்பா இருப்பான், வைஷ்யன் மஞ்சளா இருப்பான், சூத்திரன் வந்து கருப்பா இருப்பான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. இது நியம அபாவா, இது மாதிரி நியமம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம பித்ராதி ஷரீர தகனே புத்திராதீனாம் பிரம்மஹத்தியாதி தோஷ சம்பவாச்ச. ரொம்ப முக்கியமான சொல்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம்தான் ஆத்மா பிராமணனா இருக்குன்னு வச்சுங்களேன். தேகம்தான் ஆத்மாவா இது பிராமணனா இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகணும்னு போய் கொல்லி வைப்போம்ல, அப்ப இறந்து போகணும்னு கொல்லி வச்சிங்கன்னா தேகம்தான் பிராமணன் அப்படின்னா, தேகத்துக்கு கொல்லி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பிராமண ஹத்தியா அப்படின்னு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றார், பித்ராதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இருக்காங்க, பித்திருக்கள். இந்த பித்திருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீர தகனே, அவங்க செத்து போனதுக்கு பிறகு சரீரத்தை தகனம் பண்றோம், பிரேதாகினி கோத்திரம் பண்றோம். அந்த பிரேதாகினி கோத்திரம் பண்ணும்போது கொல்லி வைக்கணும்ல, அந்த கொல்லி வைக்கும் போது புத்திராதீனாம் பிரம்மஹத்தியாதி தோஷ சம்பவாச்ச என்ன ஆகும்? தேகம்தான் பிராமணனா இருக்கு அப்படின்னா, தேகத்துக்கு நீங்க கொல்லி வச்சீங்கன்னா இந்த தேகத்தை கொல்றீங்க. நீங்க தேகத்தை கொன்னா தேகம்தான் பிராமணன் அப்படின்னா எல்லா தேகங்களுக்கும் என்ன ஆயிடும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்றதுனால பிரம்மஹத்தியா தோஷம் வந்து விடும். அப்படி யாருக்கும் வர்றது இல்லையே, சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படி இல்லையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம் பிராமணன் இல்லை, தஸ்மாத் ந தேகோ பிராமண இதி, ஆகையினால் தேகம் பிராமணன் இல்லை. 2வது பட்சம் தூக்கி போட்டோம். ஜீவனும் பிராமணன் இல்லை, தேகமும் பிராமணன் இல்லை. தர்கி ஜாதி, இது கரெக்டா இருக்குமா தெரியுதுல்ல, ஜாதி தான் பிராமணன் எடுத்துக்கலாமா? ஏன்னா சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஜாதி பிராமணன் எடுத்துக்கலாமா? அப்படின்னா தர்கி ஜாதி பிராமண இதிச்சு தத்துன, அதுவும் இல்லை. அப்ப என்ன பிராமணன் சொல்றீங்க? தத்ர ஜாத்தியந்தர ஜந்தூனாம், தத்ர ஜாத்தியந்தர ஜந்தூனாம் ஏகஜாதி சம்பவாஹ மகரிஷயோ பகவக சந்தி. தத்ர ஜாத்தியந்தர ஜந்தூனாம் அநேக ஜாதி சம்பவாஹ மகரிஷயோ பகவக சந்தி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜாத்தியிலேயே பிறக்காதவங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க.
வேற வேற ஜாத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ண முடியுமா பிராமணன் அப்படின்னா? பண்ண முடியாது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா ரிஷ்ய ஸ்ருங்கோ மிருக்யாஹா, அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். ரிஷ்ய ஸ்ருங்கர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானுக்கு பிறந்தார். நீங்க சிருங்கேரி மடம் எப்போவாது போனீங்க அப்படின்னா சிருங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்யசிங்கருக்குன்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. ஒரு சுத்தி காட்டுவாங்க, போங்க எங்கேயாவது போனீங்க அப்படின்னா. சிருங்கேரியில் அருமையான இடம். ரிஷ்யசிங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு க்ஷேத்திரம், யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனந்தமா இருக்கும், நல்ல கோயில். எங்கேயா போனீங்கன்னா பாருங்க. ரிஷ்யசிங்கோ மிருக்தியாக, மிருகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மான், மானுக்கு பிறந்தவர் ரிஷ்யசிங்கர். கௌஷிக குஷாத்து, கௌஷிக மகரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ப புல்லுல இருந்து பிறந்தவர். அதுக்கப்புறம் ஜம்புகோ ஜம்புகாத், ஜம்புக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஜாம்புகர்னு நம்ம சொல்றோம். ஜாம்புக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஜம்புன்னு சொல்லக்கூடிய நரிட்ட இருந்து பிறந்தார். நரிட்ட இருந்து, ஆமா, ஃபாக்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்தார், நரிக்கிட்ட இருந்து பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வால்மீகோ வல்மீகாத், வால்மீகின்னு நம்ம சொல்றோமே, அந்த வால்மீகி வந்து பாத்தீங்கன்னா வல்மிகம் அப்படின்னு சொல்ற புத்துல இருந்து பிறந்தார். பாம்பு, பாம்பு புத்துல இருந்து பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாசர் எங்க பிறந்தார்? வியாசக கைவர்த்தக கன்யாகா, வியாசர் வந்து பாத்தீங்கன்னா கைவர்த்தக கன்யாகாக காயாத், ஒரு செம்படவ பெண்ணோட சரீரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்தார் வியாசர். பராசர மகரிஷிக்கும் செம்படவ பெண்ணுக்கும் பிறந்தவர் வியாசர். அதுக்கப்புறம் சசஸ்பிருஷ்டார் கௌதமஹா, அது மட்டும் இல்ல, கௌதமர் வந்து யார்கிட்ட பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முயல்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சச பிருஷ்டாத், முயல்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் வந்து பாத்தீங்கன்னா கௌதமர், கௌதம மகரிஷி. அதுக்கப்புறம் வசிஷ்டர் யார்கிட்ட இருந்து பிறந்தார்? ஊர்வசியாம், தேவஜாதி பெண்ணா இருக்கக்கூடிய வசிஷ்டர், இந்த ஊர்வசிட்ட இருந்து வசிஷ்டர் பிறந்தார். அகஸ்தியா கலசோ ஜாத்தக, கும்ப சம்பவகன்னு சொல்லுவோம்ல, கும்பத்திலிருந்து கலசத்திலிருந்து பிறந்தவர் அகஸ்தியர். இது ஸ்ருதத்வாத், இந்த விதமா வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாத்தியிலிருந்து பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் உண்டாயிருக்காங்கப்பா. ஏதேஷாம் ஜாத்தியா வினா அபி அக்ரே ஞான பிரதிபாதிதா விஷய பகவக சந்தி. அப்ப நிறைய ஜாத்தியில பிறந்திருந்தாலும் கூட பிராமண ஜாதிக்கு அந்நியமா ஏதேஷாம் ஜாத்தியாக வினா அபி அக்ரே, பிராமண ஜாத்தியில பிறக்காம இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஞான பிரதிபாதிதாக விஷய, ஞானத்தை எல்லாத்தையும் உபதேசிச்ச ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. பெரியவங்க வியாசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தவர், அவர் செம்படவ பொண்ணுக்கு பிறந்தவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் ஊர்வசிக்கு பிறந்தவர், தேவகன்னிக்கு. இது மாதிரி கௌதம மகரிஷி காஷ்யப கோத்திரம்னு சொல்றோம். நிறைய கோத்திரங்களை பிரவர்த்தகம் பண்ணவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற ஜாத்தியில பிறந்தவங்களா இருக்காங்க. தஸ்மாத் ந ஜாதி பிராமண யதி, ஆகையினால் ஜாதி பிராமணன் ஆகாது. உடச்சாச்சு. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியுமா? அதாவது அப்பவாத சாஸ்திரோ பலியகன்னு சொல்லுவோம். சர்வத்திர அப்பவாத சாஸ்திரோ பலியக, அப்பவாதோ பலியகன்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃப்ளோ போயிட்டு இருக்கோ, அது இது தப்புன்னு சொல்லி ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா அந்த சாஸ்திரம் அப்பவாத சாஸ்திரம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலமானது. அதனால இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே இருக்கு. இதை மறுக்கிறதுக்கு யாருக்காவது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை யாராலையும் மறுக்க முடியாது. தெளிவா இருக்கு. இதுக்கப்புறம் தர்ஹி ஞானம் பிராமண இதுச்சே, அஞ்சாவது ஆறாவது மந்திரம் வந்துருங்க. தர்ஹி, அவ்வாறாகில் ஒருவேளை ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் சொல்லாமா? ஞானம் எங்கெங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்கெல்லாம் அவன் பிராமணன் சொல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ஹி ஞானம் பிராமண இதுச்சே தத்துன, அதுவும் பொருந்தாது. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா சத்திரிய ஆதையோ அப்படி பரமார்த்த தரிசினோ அபிஜ்ஞாஹா பகவக சந்தி. நீங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. சத்திரிய வம்சத்திலையும் கூட சத்திரியாதையோ அப்பி, சத்திரியர்கள் முதலானவர்கள் இடத்துலயும் வைசியர்கள் சூத்திரர்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தரிசினோ, பிரம்மத்தை அறிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தரிசிகளா இருக்கிற பிரம்மத்தை அறிந்தவர்கள்
அபிஜ்ஞாகா பகவக சந்தி. பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜாதிகள்லையும் பிறந்திருக்காங்க. தஸ்மாத் ஞானம் பிராமண யதி. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஞானத்தை வச்சுக்கிட்டு நீங்க பிராமணன்னு சொல்ல முடியாது. நம்ம சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா, இது அக்னிஹோத்திர வித்யாக்கு அவர் தான் குரு, விராட் உபாசனைக்கு அவர் தான் குருவா இருக்கார். அஜாத சத்ருட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 பிராமணர்கள் வராங்க. வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதை உபதேசம் பண்ணுங்க, அக்னிஹோத்திர வித்யாவை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு 5வது சாப்டர்ல சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு என்ன தெரியுமோ கேளுங்க அப்படின்னு கேட்கிறார். அஜாத சத்ரு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, உங்களுக்கு என்ன தெரியும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அங்கங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஐயோயோ நல்ல வேலை என்கிட்ட வராம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தலை போயிருக்கும், உங்களுக்கு கை போயிருக்கும், உங்களுக்கு கால் போயிருக்கும், உடம்புக்கு எல்லாம் இது போயிருக்கும் அது போயிருக்கும்னு மிரட்டுறாரு. மிரட்டி இப்ப நான் சொல்றதுதான் வித்யா அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அஜாத சத்ரு பூரண வித்யாவை உடையவரா இருந்தார். விராட் உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் மாஸ்டரா இருந்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜாத சத்ரு யாரு? ராஜா, கஷத்திரியர். அப்ப கஷத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றாரு, இந்த வித்யா முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷத்திரியர்கள்ட்ட தான் இந்த வித்யா இருந்துச்சு. 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், ஏவம் ராஜரிஷயோ விதுகு அப்படின்னு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ராஜரிஷிகளா இருந்த ராஜாக்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்ககிட்ட இருந்தா அந்த பரம்பரை வந்துச்சுன்னே சொல்றாரு. அப்ப ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கிட்ட இருந்திருக்கு. அஜாத சத்ரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனகர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வபதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வபதி, நான் இப்ப சொன்னது வந்து அஸ்வபதி ராஜா. அஜாத சத்ரு பாலாக்கி அப்படின்னு பிருகதாரண்யத்துல வருது. அஜாத சத்ரு சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கி. அந்த பாலாக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கின்ற ஒரு பிராமணர் வரார், ரொம்ப கர்வத்தோட வரார். நான் ராஜா அஜாத சத்ருவே, நான் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்ம ஞானத்தை கொடுக்க போறேன்னு வரார். வந்தவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஜாத சத்ரு கேட்கிறாரு, கேள்வி கேட்டோன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஐயோ எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது, எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்றாரு. நீங்க தானே சொல்றேன்னு வந்தீங்க, ஆத்மாவை பத்தி சொல்றேன்னு வந்துட்டு தெரியாதுன்றீங்களே அப்படின்ட்டு ராஜாக்கு போதம் பண்றதுக்கு பிராமணர் வராரு. கடைசியில ராஜா வந்து குருவாயிடுறார். பிராமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவா வந்தவர் சிஷ்யன் ஆயிடுறார். சிஷ்யன் ஆயிட்டு அவஸ்தா திரயத்தை வந்து பாத்தீங்கன்னா அஜாத சத்ரு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா உபதேசம் பண்றார். அப்ப அஜாத சத்ரு அது அஸ்வபதி ராஜாட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னிகோத்திர வித்தியைக்காக 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ரிஷிகள் வராங்க. அப்ப அஸ்வபதி ராஜா இது அதுக்கப்புறம் ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. விதுரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகாபாரதத்துல எல்லாம் விதுரர் வந்து பரமஞானியா இருக்கு. விதுரர் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரரோட அம்மாக்கு பிறந்தவர். அதுக்கப்புறம் சூத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்த பௌராணிகர்னு நம்ம சொல்றோமே, இந்த பாகவத புராணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாசரோட சிஷ்யரா இருந்த சூத்தர் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்னன்னா இந்த நம்ம சத்திர யாகம்னு சொல்லக்கூடிய 1000 வருஷம் நடந்த யாகத்துல அவர் தான் இந்த சூத்த பௌராணிகர்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்தை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். பரமஞானி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர ஸ்திரீக்கு பிறந்தவரா இருக்கார். இது மாதிரி எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்களா இருந்திருக்காங்க, சூத்திரர்களா இருந்திருக்காங்க. நீங்க துர்கா சப்தசதி பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ய ஜாத்தியில இருக்கிறவர் பரமஞானியா இருப்பார். அம்பாலோட தத்துவத்தெல்லாம் அம்பாலோட உபதேசத்தெல்லாம் வாங்கி நல்ல பரமஞானியா விரக்தராயிருவார், முக்தி அடைஞ்சிருவார். இது மாதிரி நிறைய பேர் அங்கங்க எல்லா ஜாத்தியிலையும் சொல்லப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை வச்சுக்கிட்டு பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி, கர்ம பிராமண இதிச்சு ஒருவேளை கர்மத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பிராமணன் சொல்லாமா? ஏன்னா மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு, பிராமணன் அப்படின்னா 6 தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, 6 கர்மா சொல்லப்பட்டிருக்கு பிராமணனுக்கு. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், ஆதானம் அப்படின்னு 6 கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிச்சு கொடுக்கணும், அத்தியனம், அத்தியாபனம். யஜனம், யாஜனம், தனக்கான யஜ்யங்களை பண்ணிக்கலாம், அக்னிஹோத்திராதிகளை. மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்தியாரா இருந்து மற்றவங்களுக்கு யஜ்யங்களை பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் தானம் வாங்கலாம், தானம் கொடுக்கலாம். இந்த 6 கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னு ஸ்மிருதிகள்ல ரொம்ப பிரசித்தம். ஒருவேளை பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வச்சுதான் பிராமணனோ
அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுவும் இல்லை. சேத் தர்கி கர்ம பிராமண இது சேத் தத்துன அதுவும் இல்லை. ஏன்பா அப்படின்னா சர்வேஷாம் பிராணினாம் எல்லா பிராணிகளிடத்திலையும் பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம சாதர்மிய தர்ஷனாத் கொண்டு எல்லா பிராணிகள் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கர்மங்கள் இருக்குங்க. சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா. சஞ்சிதம்ன்ற கர்மா அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகிறது சஞ்சிதம், நல்லா சம்பாதிக்கப்பட்டது. கலெக்ஷன் சஞ்சிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சம்பாதிக்கப்பட்டது. எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம், எல்லாம் எஃப்டியில் இருக்கு, பிக்சட் டெபாசிட்ல இருக்கு. அதுல இருக்கிறது சஞ்சிதம். அதுல மெச்சூரிட்டி ஆகிறத மட்டும் அப்பப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும். அந்த மெச்சூரிட்டி ஆகிறத வச்சுக்கிட்டு ஒரு கர்மா பண்ணப்பட்டுச்சுன்னா, ஒரு ஜென்மம் கிடைச்சதுன்னா அந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது பிராரப்தம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் பிராரப்தம். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே டே டு லைஃப்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி கர்மம்னு பேரு. ஃபியூச்சர்ல போய் பலன் கொடுக்கும். அப்ப ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கறதுக்கு பேரு ஆகாமி அப்படின்னு பேரு. இந்த 3 கர்மங்களும் சர்வேஷாம் பிராணினா எல்லா பிராணிகளுக்கும் பிராரப்தம்னு ஒரு கர்மா இருக்கு, சஞ்சிதம்னு ஒரு கர்மா இருக்கு, ஆகாமின்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த 3ம் சாதர்மிய தர்ஷனாத் ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. 3 கர்மங்களும் எல்லாத்துக்கும் இருக்கு. பிறவி மாறி மாறி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப கர்மத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த ஜென்மத்துல பிராமண கர்மா பண்ணிட்டு இருக்கேன்னா முந்தின ஜென்மத்துல சூத்திர கர்மா பண்ணியிருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல வைசிய கர்மா பண்ணலாம், அடுத்த கர்மத்துல வந்து சத்திரிய கர்மா பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, யார் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியாது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்கிறதுனால கர்மாபிப்ரேதாக சந்தோ ஜனாக, கர்ம அபிப்ரேதாக சந்தோ ஜனாக கிரியா குருவந்தி இது. அப்ப இந்த சமமா இருக்கிறதுனால முன் ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கர்மா பண்ணமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் கர்மங்களை செய்கிறார்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் ந கர்ம பிராமண இது, ஆகையினால் கர்மம் பிராமணனாக ஆக முடியாது. கர்மத்தையும் உடைச்சாச்சு. இதுக்கப்புறம் பெரிய மந்திரம் 2 இருக்கு. டைம் ஆச்சு, நாளைக்கு மீதியை பார்ப்போம். 2 மந்திரம் பார்க்க முடியாது, அதனால 2த்தையும் நாளைக்கு பார்க்கலாம். அப்ப ஒவ்வொன்றத்தையா பிரேக் பண்றது. இது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சாமி இது அப்படின்னா, நமக்கு அபிமானம் இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும். தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விடணும். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம். இந்த ஆத்ம தத்துவத்தை அடையணும் அப்படின்னா ஜாதிக்கு வேறானது இந்த ஆத்மா, குலகோத்திரத்துக்கு வேறானது இந்த ஆத்மா. இதெல்லாம் கல்பிக்கும், இதெல்லாம் சொப்பனத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு இதுல இருக்கிற அபிமானத்தை விட்டாதான் இந்த தேகத்தை நம்ம விட்ட மாதிரி ஆகும். தேகத்தை பிடிச்சுக்கிட்டே இருப்போம். தேகத்துல தானே இதெல்லாம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே தேகத்தோட சம்பந்தமா தானே இருக்கு. ஜாத்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கர்மமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சம்பவிக்குது? இந்த தேகத்துல தானே சம்பவிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னா சொப்பனத்துல பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பிராமணனாவே தான் கனவு காணுவானா? இல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மாமிசம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு கண்டேன். எனக்கு சிரிப்புடா சிரிப்பு. நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாமிசமோ இல்ல மீனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். எனக்கு மீன் கடையை பார்த்தா தூரமா நான் சுத்திக்கிட்டு தான் போவேன். மீன் வாசனை அவ்வளோ ரொம்ப இதா என்னால தாங்கவே முடியாது மீனோட ஸ்மெல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற மாதிரி சொப்பனத்துல நான் கனவு கண்டேன். நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்குது. இன்னும் சாமி நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா சாமின்னு கேட்கிறாரு. எனக்கு ஆச்சரியம் அடைஞ்சு எப்படி அது? அப்போ ஜாகிரதத்துல சாப்பிடல, ஆனா சொப்பனத்துல மீன் சாப்பிட்றவனா இருந்தேன். தூக்கத்துல பிராமணன் பிராமணோ அஸ்தி, சாண்டாலோ சாண்டாலோ நாஸ்தி. மந்திரம் சொல்லுது பிருகதாரண்ய மந்திரம். தூக்கத்துக்கு போனவன பிராமணன் பிராமணன் இல்லை, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை, சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மசக்கோ மசக்கோ நாஸ்தி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அடையாளங்களும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லையே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல மட்டும் வந்து போறதா இருக்கு.
அப்ப எந்த தேக தர்மமா இருந்தாலும் சரி, நான் சத்திரியன் சொன்னாலும் சரி, நான் வைஷ்யன் சொன்னாலும் சரி, ஐயோ சாமி நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் சாமி. இங்க வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி உங்க கோயில் பக்கத்துல வந்து ஒரு 2 பேரை மீட் பண்ணுவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காவா ஆள்றவங்க, ஆனா ரொம்ப வினயத்தோட இருப்பாங்க. நாங்க நானும் நாதபிரம்மன் கோயில் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ எங்கேயா பார்ப்போம். லாஸ்ட் டைம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், அப்படியே ஒதுங்கி இருந்து ஏதோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் அவரும் ரொம்ப, நான் வந்து வானத்துல இருந்து வந்த மாதிரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியும் என் பக்கத்துல தூரமா சுவாமி அப்படின்னா, என்ன அது ஏன் இவ்வளவு கூடி குறுகி? அப்போ அங்கேயே அபிமானம் இருக்குல்ல, ஒரு நான் பிராமணன்ற அபிமானம் எப்படியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சூத்திரன்றதும் என்னது அபிமானம். அது இந்த அபிமானங்கள் எல்லாம் எங்க வருது? தேகத்துல வருது. தேகம் எதுவுமே சொப்பனத்துக்கு போனா இல்ல, டீப் ஸ்லீப்ல இல்ல, ஜாகிரதத்துல மட்டும் வந்து போறதா இருக்கு. இந்த அபிமானங்கள் எல்லாம் பொய். அப்ப வாஸ்தவத்துல நம்ம எல்லாருமே என்னது பிரம்மஸ்வரூபமா இருக்கும். ஒரே ஒரு பிரம்மத்துக்கு மேல அநேக தேகங்கள் கல்பித்தம். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக அபிமானத்துல ஜாதி அபிமானம், கர்ம அபிமானம், ஞானத்துல நான் எனக்கு 4 வேதம் தெரியும் அப்படின்னா 4 வேதம் தெரிஞ்சவனுக்கு சொப்பனத்துல போனா அக்ஞானியா இருப்பீங்க, ஒண்ணுமே தெரியாம. தூக்கத்துக்கு போனீங்கன்னா உங்க ஞானம் எதுவுமே அங்க தூக்கத்துல இல்லவே இல்லை. எங்க போச்சு தூக்கத்துல? 4 நாள் டிசென்ட்ரி ஆச்சு அப்படின்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். 4 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராசிட்டமால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 நாள் கண்டினியூஸா எடுத்தீங்க அப்படின்னா என்ன இன்னும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு இருக்கும். ஆன்டிபயோட்டிக் வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட பிரெயின்ஸோட செல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டம்ப் பண்ணி வச்சிடும். கஞ்சா குடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களோட ஞானம் போயிடும், மறந்து போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் வந்து போறது, ஜாதி அதுவும் வந்து போறது, எல்லாம் வந்து போறது, எல்லாம் கல்பித்தம். ஒரு அவஸ்தையில தோன்றி ஒரு அவஸ்தையில இல்லாம போறது. அப்போ இந்த ஜாதி மேல இருக்கிற அபிமானத்தை எல்லாத்தையும் விடணும். அப்ப எல்லாம் யாரு வேணாலும் பிராமணன் ஆக முடியும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறியிற மார்க்கத்துல என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா பிராமணன் முதல் ஸ்டெப். யாரெல்லாம் இந்த பிரம்மத்தை அறியணும், ஈஸ்வரனை அறியணும் அப்படின்னா, அப்ப நந்தனார் மாதிரி ஒரு பெரிய பிராமணன் இருப்பானா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுவாசியா இருந்த கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு பிராமணனை நீங்க பார்க்க முடியுமா? கோரா கும்பர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணனை பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. குலாலனா வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு சக்லியனா இருந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறியறதுல விருப்பம் கொண்டிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு தான், யாரெல்லாம் பிரம்மத்தை அறிய இச்சை உடையவர்களோ அவர்கள் எல்லாம் பிராமணர்கள். அதே நேரத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்த ஞானிகளோ அவங்கதான் வாஸ்தவத்துல பிராமணர்கள். இதுதான் மனசுல புரிஞ்சு. அப்ப எவன் வந்து தேகத்துல அபிமானம் வச்சிருக்கானோ, நம்ம இவர் சொல்றார் என்னது அஷ்டாவகிர கீதையில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவகிரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏன்னா சக்லியரா இருக்கீங்களே அப்படின்ற. சக்லின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களா எல்லாம்? இந்த செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடியவங்க சக்லியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அப்படிதான் பிரயோகம் நினைக்கிறேன், திருச்சி பக்கத்துல அப்படிதான் பயன்படுத்துவாங்க. இந்த இவரை அரச சபைக்கு வந்து சொல்றார். அரச சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஷ்டாவகிரர் உள்ள நுழைஞ்சோன்னா ஜனகரோட சபைக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமிசம் விற்கிறவங்களா இருக்கீங்களே. மாமிசம் யார் விற்பா? சான்றாளர்கள் தானே விற்பாங்க. யாரு சக்லியரா இருக்கீங்களே, எல்லாமே ஸ்கின் வியாபாரிகளா இருக்கீங்களே அப்படின்றார். யாரு? பிராமண கத்திரிய நிறைய பெரிய பெரிய ஞானி புருஷர்கள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒரே வார்த்தையில சொல்றாரு, எல்லா ஸ்கின்னை விற்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாமிசத்தை விற்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்றார். அப்ப என்ன ஒரு அர்த்தம்? ரைக்கோ மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார் சாந்தோக்கிய உபநிஷத்துல, ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு 2 அன்னப்பட்சிகள் பறந்து போகும். ஒரு ராஜாவோட உப்பரிக்கைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜானஸ்ருதி அப்படின்னு ஒரு ராஜா, பெரிய தானப்பிரபு. அந்த தானப்பிரபுவோட ரொம்ப டெய்லி அவன் தான தர்மங்களை பண்ணி ரொம்ப இருமாப்போட அகங்காரத்தோட இருக்கான். ஒரு பெரிய யாகம் ஏதோ நடந்திருக்கு, அந்த யாகம் பண்ணி பூர்ணாவிதிலாம் கொடுத்துட்டு ஒரு மன திருப்தியோட வந்து பாத்தீங்கன்னா அவனோட பால்கனியில வந்து பாத்தீங்கன்னா டெரஸ்ல வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப இருமாப்போட ரொம்ப அகங்காரத்தோட. தர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரத்தை கொடுக்கும், நான் பெரிய தர்மியாக்கும் அப்படின்னு. 2 பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போகுது வானத்துக்கு மேல. அன்னபக்ஷிகள் 2 பறந்து போகுது. அதுல முதல் போற பட்சியை பார்த்து 2வது போற பட்சி பின்னாடி வர பட்சி சொல்லு, ஏய் ராஜா, ஜானஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அவனுக்கு மேல பறந்துடாத, விலகி போ அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் மகா தான பிரபு, அவனோட தர்மம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்து வரைக்கும் ஒரு பீம் மாதிரி போயிட்டு இருக்கான்.
அந்த தர்மம். அதுல நீ என்ட்ரு ஆன அப்படின்னா எரிஞ்சு சாம்பலா போயிடுவ அப்படின்னோட அந்த முதல் போற பட்சி என்ன பண்ணுது தெரியுங்களா? போப்பா போப்பா, இவெல்லாம் ஒரு தான பிரபுன்னு சொல்ற, இவெல்லாம் என்ன பெரிய தான பிரபு, ரைக்வருக்கு ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்சி வந்து பாத்தீங்கன்னா ரைக்வர்ன்ற ஒரு பேரை சொல்லிட்டு அவன் தலைக்கு மேல பறந்து போயிடுது. ஒன்றும் ஆகல. இவர் கொஞ்சம் பறவை பாஷை தெரியும். பறவை பாஷை தெரிஞ்சதுன்றதுனால இந்த 2 பட்சிகள் பேசுனதை கேட்டுட்டு இவருக்கு ஒரே தலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு போச்சு. இன்னொரு நாட்டுல ரைக்வர்னு ஒரு பெரிய என்ன காட்டிலும் தர்மம் பண்ற ஒரு பெரிய ஆள் இருக்காரா? யாருப்பா இருப்பா அது மாதிரி? அப்ப நைட்லாம் தூக்கம் வரல, எப்படி தூங்க முடியும் இது மாதிரி ஈகோவை டச் பண்ணா? அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்ச மாத்திரத்துல எல்லாம் இவங்கெல்லாம் கூப்பிடுற தூதுவர்கள்லாம் கூப்பிட்டு, போங்க எங்கெல்லாம் ரைக்வர் இருக்காரோ போய் பாருங்க அப்படின்னு. ரைக்வரை தேடி தேடி அலையிறாங்க. பெரிய பெரிய பாடசாலா, யஜ்யசாலா, எங்கெங்கெல்லாம் யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் இருக்கும், எல்லா இடத்தையும் தேடுறாங்க. பெரிய பெரிய இடத்துல ரைக்வர்னு ஒருத்தர் யாருக்கும் தெரியவே இல்லை. அப்ப எல்லாம் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, சாமானியமா வில்லேஜ்ல எல்லாம் போய் தேடுங்க அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல போய் ரைக்வர்னு யாராவது இருக்காங்களான்னு ஒரு தூதுவர் போய் கேட்கிறாரு. ரைக்வர் அந்த ஊருக்கு வெளியில ஒரு மாட்டு வண்டி, உடஞ்சி போன மாட்டு வண்டி இருக்கு பாருங்க. ஆமா, உடஞ்சி போன மாட்டு வண்டி ஒண்ணு உடஞ்சி போனது. அந்த உடஞ்சி போன மாட்டு வண்டி இப்படி சைட்ல இப்படி கவுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரைக்கு மகரிஷி இருக்காரு. குஷ்டரோகியா இருக்காருன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருக்கார். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ரைக்வரா அப்படின்னு. ஆமா, நான் தான் ரைக்வரன்னு உனக்கு அப்படின்னு. இல்ல, ராஜா கூப்பிட்டாரு உங்களை, அந்த சூத்திரனெல்லாம் நான் பார்க்க வர மாட்டேன் போ அப்படின்னு. அந்த சூத்திரனை நான் பார்க்க வரமாட்டேன், ராஜா க்ஷத்திரியன், அந்த சூத்திரனை நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்றாங்க. சூத்திரனை பார்க்க வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்றாருன்னா 1000 பொண்ணு 1000 பசுமாட்டுகளோட சேர்ந்து இப்ப போய் கூட்டு வா அப்படின்ற. திரும்ப 1000 பொண்ணையும் 1000 மாடையும் கூட்டு போய் கொடுத்து ராஜா வர சொல்றாரு அப்படின்னு. அந்த சூத்திரனை நான் பார்க்க வரமாட்டேன்ற. அதுக்கப்புறம் ராஜா திரும்ப கேட்டு என்ன பண்றாரு, 10,000 பொண்ணு 10,000 பசுமாடுகளை அனுப்புறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரனை பார்க்க வர மாட்டேன்னு திரும்பவும் சொல்றாரு, சூத்திரனை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ இவனுக்கு புரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூத்ர புத்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அல்ப புத்தின்னு அர்த்தம். சூத்ர அப்படின்றதுக்கு அர்த்தம் அல்பம் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்றாரு, தனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற நம்ம அவரோட பொண்ணு, ராஜாவோட பொண்ணு, நல்ல வயசு பொண்ணா இருக்கு, இளவரசி, 16-18 வயசுல இருக்கிற இளவரசிய, ரொம்ப பிரியமான பொண்ணு. அந்த இளவரசியை கூட்டிக்கிட்டு 1,00,000 பொண்ணு 1,00,000 பசுமாடு தன்னோட பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் கொடுத்து சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி, உங்கள்கிட்ட என்ன வித்தியா இருக்கோ எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாவை ராஜான்னு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றார். இதை பத்தி பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரம் இருக்கு. எப்படி சூத்திர சத்திரியனா இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விசாரம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ப புத்திக்கு பேர் என்ன பேரு, சூத்ர புத்தி அப்படின்னு பேரு. நிர்ணயம் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவோம். யார் பிராண உபாசகன ஆகிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா, பிராணன் எங்க இருக்கு, எல்லா ஜீவராசிகள்லயும் அன்லிமிட்டா இருக்குது. நான் பரமஹம்சானு தான் சொன்னா லிமிட் ஆயிடுறேன், நான் பிராமணன் அப்படின்னு நான் சத்திரியன் சொன்னா லிமிட் ஆயிடுறேன், நான் சன்னியாசின்னு சொன்னா லிமிட் ஆயிடுறேன். நான் பிராணன்னு சொன்னேன் அப்படின்னா பிராணன் தான் சர்வ ஜீவராசிகள்லயே அன்லிமிட்டா இருக்கிறது, அதுக்கு லிமிட்டே இல்லை. அப்ப பிராண உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லித்தரார். ரைக்வ வித்யா அப்படின்னு பேர். அதுக்கு வித்யாக்கு பேரு ரைக்வ வித்யான்னு பேர். என்ன பேர் அதுக்கு பேரு? ரைக்வ வித்யாக்கு சம்பர்க்க வித்யா. ரைக்வ வித்யான்னு சொல்லுவாங்க, சம்பர்க்க வித்யான்னு பேர் அது பிராண உபாசனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு போயிட்டாவே ஜாத்திலாம் ஒண்ணும் இல்லை சாமி, மனசுக்கு போயிட்டாவே ஜாத்திலாம் இல்லை சாமி. தேகத்தோட லெவல்ல இருந்துகிட்டு தான் நம்ம ஜாதி விவகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேகத்தில இருந்து ஜாகிரத அவஸ்தையில இருந்து மட்டும்தான். சொப்பனத்துக்கு போனாலும் மனசுல போனவனும் இல்லை, சூக்ஷ்ம தேகத்திலையும் ஜாதி இல்லை. காரண தேகத்துக்கு போயிட்டீங்கனாலும் பிராணனுக்கு போயிட்டீங்கனாலும் ஜாதி இல்லை. அப்ப ஸ்தூல தேகத்துல இருந்துகிட்டு தான் நம்ம எல்லா ஜாதி விவகாரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபால்ஸ், எல்லாமே பொய்யறி, எல்லாம் விகல்ப ஞானம் அப்படின்னு பேர். நாளைக்கு மீதியை பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத்
கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அதனால்தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பிக்கும் போதே தூஷணம் ஞானஹீனானாம்னு ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு விவேக ஞானம் இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்கவே தாங்காது, கோபம் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பூஷணம் ஞான சக்ஷுஷா. யாருக்கு விவேகம் பண்ணி ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ற ஒரு விவேகம் இருக்கோ அப்போ வந்து ஆமா தேகத்துல தானே இதெல்லாம் இருக்கு. சொப்பனத்துக்கு மானசத்துக்கு போயிட்டீங்கன்னாவே இல்லையே, பிராணனுக்கு போயிட்டாவே இல்லையே, அப்படி ஞானத்துல ஆத்மால போயிட்டீங்கன்னா இல்லவே இல்லையே அப்படின்னு விவேகம் உடையவர்களுக்கு பூஷணம் ஆயிடும் இந்த உபனிஷத். விவேகம் இல்லாதவர்கள்ட்ட போய் இதை சொன்னீங்க சண்டை வந்துடும். இதை யாராவது பப்ளிக்ல நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப ஆயிடும். உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு, கிரிட்டிசைஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அப்போ ஸ்ருதிக்கே தெரியும் இது என்ன பண்ணா என்ன ஆகுன்றது. அதான் முதல் மந்திரமே அப்படி இருந்து